குட்டீஸ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கும் நம்ம விபிஎஸோட செகண்ட் டே. ஃபர்ஸ்ட் டே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு, கதை, வசனம், பப்பட் ஷோ எல்லாமே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு செகண்ட் டேவும் சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. செல்ல குட்டீஸ், இப்ப நம்ம ஜோம் பண்ணலாமா? இந்த ரெண்டாவது நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாருமே நீங்க கண்களை மூடி ஆண்டி ஜோம் பண்ணும்போது நீங்களும் ஜோம் பண்ணுவீங்களா? நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவே, அப்ப அந்த ஆன்லைன் மூலம் அந்த விபிஎஸ்ஐ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு செல்ல குட்டிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை, சுகம், பெலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இவர்கள் பெற்றோரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல சேஃபா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர், இந்த பிள்ளைகள் ஆண்டவர் இதை பார்க்கும் பொழுது ஆசீர்வாதம் பெற, இவர்கள் மூலமா இவர்கள் பெற்றோர்கள் நன்மைகளை பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் உம்மிடத்தில் ஓடி வர, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், வாங்க நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்கலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? ஏஞ்சி நின்று இது கூட ஆக்ஷன் பண்ண போறீங்க. பண்ணலாமா? ஊதுராம் தாரு ஊதுராம், ஊதுராம் தாரு ஊதுராம். ஊரெல்லாம் பார்க்கும்படி தர்மம் செய்கிறேன், மனுஷரெல்லாம் புகழும்படி ஜெபம் பண்ணுறேன். ஊரெல்லாம் பார்க்கும்படி தர்மம் செய்கிறேன், மனுஷரெல்லாம் புகழும்படி ஜெபம் பண்ணுறேன். ஊதுராம் தாரு ஊதுராம், ஊதுராம் தாரு ஊதுராம். அந்தரங்க ஜெபத்தால வெளியரங்கமான பதில் உண்டே. அந்தரங்க ஜெபத்தால வெளியரங்கமான பதில் உண்டு. உன் தேவையெல்லாம் அறிந்தவரே உனக்கு நல்ல பலனளிப்பார். உன் தேவையெல்லாம் அறிந்தவரே உனக்கு நல்ல பலனளிப்பார். பலனுண்டு, நல்ல பலனுண்டு, பலனுண்டு, நல்ல பலனுண்டு, பலனுண்டு, நல்ல பலனுண்டு, பலனுண்டு, நல்ல பலனுண்டு. ஃப்ரீ ஃபயர் வேண்டாம், பப்ஜியும் வேண்டாம், ஜீசஸ் தந்த ஞானத்தை வீணாக்க வேண்டாம். வாட்ஸ்அப்பும் வேண்டாம், ஃபேஸ்புக்கும் வேண்டாம், ஜீசஸ் தந்த கண்களை வீணாக்க வேண்டாம். பேட் ஃப்ரெண்டும் வேண்டாம், ஹீரோயிசம் வேண்டாம், ஜீசஸ் தந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். பைபிள வாசி, பிரேயர் நேசி, ஜீசஸை எப்பவும் நீ விசுவாசி. பைபிள வாசி, பிரேயர் நேசி, ஜீசஸை எப்பவும் நீ விசுவாசி. ஹாய் குட்டீஸ், பாட்டு பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு நான் மெமரி வர்ஸ் பார்க்கலாமா? குட்டீஸ், ரெண்டாவது நாள் மனப்பாட வசனம் பார்க்கலாமா? மத்தேயு 4:17. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4:17. இன்னொரு தடவை சொல்லலாமா? சேர்ந்து சொல்லுங்க. மத்தேயு 4:17. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4:17. Today can be the day 2 memory verse. Repent,
for the kingdom of heaven has come near. Matthew 4:17. Can you say with me? Repent, for the kingdom of heaven has come near. Matthew 4:17. ஹாய் குட்டீஸ், நம்ம இப்போ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ பார்க்க போகிறோம். யார் வர போகிறாங்க தெரியுமா? ஒரு பொம்மை வந்து பேசும்போது பார்க்கலாமா? அதை படித்த பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கா? 2020 நிறைய பேர் சண்டே ஸ்கூலுக்கே போகலை. நான் யாருன்ட்டு பார்க்குறீங்களா? நான் தான் உங்கள் ஜூடா ஆண்டி. இன்னைக்குள்ள ப்ரோக்ராமுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுகிறேன். 2021 நம்ம ப்ரோக்ராமில் நிறைய ப்ரோக்ராம் வரப்போகிறது. லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரியில் மறக்காமல் பாருங்க, சரியா? ஹாய் ரோசி. என்ன ரோசி, ரொம்ப நாளா ஆளையே காணோம். நானா நீங்களா? என்ன ரோசி, உன்னதான் பார்க்கவே முடியல. அப்படியா? என்ன செல்லுங்க ஜூடா. ரோசி, எங்க போயிட்டு இருக்கம்மா? நான் எதுக்கு உங்கள்கிட்ட செல்லணும்? ரொம்ப பிடிவாதக்காரி. அவங்க அம்மாவாலேயே அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்று என்கிட்ட எப்பவும் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்லை. சரி, நியூஸ் பேப்பர் படிப்போம். இன்னைக்கு என்ன நியூஸ் போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நியூஸை நம்ம பார்ப்போம். மாமியார் தலையில் கல் விழுந்து சாவு. சி சி சி, என்னதான் நியூஸோ. சரி, இனிமேல் நம்ம நியூஸே படிக்க கூடாது. எனக்கு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரும். அது யாரு? ரோசியா? ரோசி ரோசி, உனக்கு தலையில என்னம்மா ஆச்சு? என்னம்மா, வலிக்குதா? ஆமா, பின்ன வலிக்காதா? எங்கம்மா இப்படி போய் விழுந்த? கிச்சன்ல சக்கரை டப்பா எடுக்க போனா அங்க என்ன ஆச்சுமா? மண்டையில சக்கரை டப்பா விழுந்து மண்டை வீங்கி போச்சு. நீ எதுக்குமா சர்க்கரை டப்பா எல்லாம் எடுக்க போற? மம்மிட்ட நான் சக்கரை கேட்டேன்னா அவங்க கொடுக்கவே இல்லை. அதான் நானே போய் சக்கரை எடுத்தேன். போக போக உனக்கு சேட்டா அதிகமாயிடுச்சு. நல்ல தண்டனை தான் இது. எப்போ பாரு பிடிவாதம் பிடிக்கிற. டெய்லி உங்கள் பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதம். இங்கே பாரு ரோசி, வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் பிடிவாதம் பிடிச்சு சாதிக்கவே கூடாது. பைபிளில் கூட ஏசப்பா ஒரு வசனம் சொல்லி இருக்கிறார்கள். நான் அதை சொல்லட்டா? சொல்லுங்க ஜூடா. மதிக்கேடா நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் இருக்கிற மூக்குத்திக்கு சமம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? நீ எவ்வளவு அழகாக இருந்தாலும் இப்படி மதிக்கேடாய் பெற்றோர்கள் சொல்கிறதை கேட்காமல் புத்தி இல்லாமல் இப்படி நடந்தேன்னு வச்சுக்கோ. பன்றி தெரியுமா? பன்றி, நாற்றம் பிடிச்ச பன்றி. அப்படின்னா பிக்கா? ஆமா, பிக்கு தான். மூக்குல தங்க மூக்குத்தி பிக்குக மூக்குல போட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அச்சச்சோ, இல்ல. நாற்றம் பிடிச்ச பன்றிக்கு மூக்குத்தி போட்ட மாதிரி இருக்குமா? அப்படியா? ஆமா, இப்ப புரியுதா? ஆமா, புரியுது. இனிமையாவது ஞானமா நடந்துக்கோ. பிடிவாதம் பிடிக்கிறத இன்னையோட விட்டுடு, சரியா? இல்லைனா இன்னும் வாழ்க்கையில நீ பயங்கரமாக அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? சரி சரி ஜூடா. இனிமே எல்லா காரியத்தையும் நீ அன்பினால சாதிக்கணும், சரியா? சரி. என்ன பிள்ளைங்களா, இந்த வருஷம் வீட்டில் இருக்கிறீங்க, இனிமேல் ஸ்கூலுக்கு போக போறீங்க. எந்த ஒரு விஷயத்துமே பிடிவாதம் பிடித்து சாதிக்காமல் அன்பினால சாதிக்கணும், சரியா? நீங்க அப்படி அன்பினால சாதிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் ஏசப்பாவுக்கு பெஸ்ட் பிள்ளைங்களா இருப்பீங்க,
சரியா? ரோசி திருந்திட்டாங்க, நீங்க திருந்திடுவீங்களா? ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம என்ன தெரியுமா பார்க்க போறோம்? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? பலூன்ல ஒரு மேஜிக் சர்ப்ரைஸ். பார்க்கலாமா? இங்க உங்களுக்கு ஒரு செம்மையான மேஜிக் காட்ட போறேன். இந்த பலூன்ல இந்த ஊசியை வச்சு குத்துனா உடையுமா உடையாதா? அது எப்படின்னா உடையாம இருக்கும்? அப்பனா குத்துறா. உடைஞ்சிருச்சு. நான் குத்துறேன். இது உடையுதா உடையலான்னு பாப்போமா? பார்ப்போம். வரதா சார்? பாருங்க. இப்போ பாருங்க குட்டீஸ், அந்த பலூன் அவங்க ஊசி வச்சு குத்தும்போது அது வெடிச்சிடுச்சு. ஆனால் இந்த பலூன் ஊசி வைத்து குத்தினாலும் வெடிக்கலை. இது போல தான் அநேகருடைய வாழ்க்கை. ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தாருன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அந்த பலூன் வெடித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே ஏசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழணும். வெடிக்கல பாத்தீங்களா? ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? கட் பண்ண போறோம், ஒட்ட போறோம். ஸோ வாட் இஸ் தட்? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். யார் சொல்லி தர போறாங்க தெரியுமா? ஆண்டி தான் சொல்லி தர போறேன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஷீட் எடுத்துக்கணும். இது மாதிரி ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஷீட் எடுத்துட்டு அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டாக மடிச்சுட்டு. Hi cuties, we are going to see art and craft today. So take a square shape paper, okay? Or else you can make a rectangular paper into a square by folding like this. All these people you know, I think so. So you have to make into a triangle and cut off all the edges, I mean the extra parts. Then you will get a square sheet, right? So what we are going to do, fold this into two like this, okay? ரெண்டாக மடிச்சு இந்த பேப்பரை வந்து இப்போ 4ஆக மடிக்கணும். So we are going to fold. So fold the paper into other side like this, okay? So we'll get the paper like this. Next, அதை மறுபடியும் முக்கோண ஷேப்பில் மடிக்கணும். so fold this paper again into a triangular shape. Make it into a triangular shape, okay? Then அதுக்கப்புறம் இந்த ஃபோல்ட் பண்ணதை வந்து இந்த சைடு ஒன் சைடு இது பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் இந்த ஆஃபை இப்படி பண்ணிக்கணும். இந்த சைடு மடிச்சுக்கணும். மடித்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். triangular shape. So there we have made a triangle in this paper, right? After that, fold as such same like this. Do you all people see? All can see this? See here. Then same as such at the back. You have to fold. So we have made the paper as such of a rocket. It's not a rocket, as such of a rocket. Now ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுருங்க. ட்ராயிங் பண்ணிடுங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுலேயே குட்டியாக வருது. Now what we are going to do is take a pencil, draw like a question mark here, okay? Like a question mark, right?
this should not touch here. You should leave a gap here. Then inner side you have to draw like this. Then கத்திரிக்கோல் எடுத்து இதை வந்து தனியாக இந்த சைடு இந்த பார்ட் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஆஃப் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த உள்ளே இருக்கிற பகுதியையும் இந்த சின்ன பகுதியையும் கட் பண்ணி எடுத்துடணும். next, after drawing, take the scissors. What we are going to do? We are going to cut and what we have drawn. See how I am cutting? So the part here where we didn't draw, you should not cut that part, okay? So cut the inner part also like this. See the inner part also like this, in which drawn. Everything like this, okay? Take and you will get like this. So can you people tell or imagine what is this? We are going to open. Shall we open? What is this? பார்த்தீங்களா, இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணாக்கி அழகாக ஹார்ட் ஷேப்பில் வரும். இந்த ஷேப்பு பண்ணுறோம். So what shape we got? Heart shape, right? So what I am going to do, I am going to take another sheet. For this I am going to stick only one heart. One heart. Can you people guess how many heart we got? See? See? Is it nice? Wow. பாருங்க, நம்ம ஒரு ஹார்ட் கட் பண்ணணும். அது இப்போ ஒரு 8 ஹார்ட் வந்துருச்சு நமக்கு. இதை அழகாக அப்படியே விரிச்சோம்னா அழகாக வந்துடும். இதை வந்து அப்படியே இந்த ஷீட்டில் ஒட்டிட்டு நடுவில் நம்ம மனப்பாட வசனம் எழுதிக்கலாம். So what we are going to do is, we are going to stick this in a paper. Then what I am going to do this, so take a pen or a pencil, sketch, anything, whatever thing you want, take it. And I am going to write today's memory verse here. What is that? Repent. The kingdom of heaven has come near. Matthew 4:17. நடுவில் நம்ம மனப்பாட வசனத்தை எழுதிக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4:17. அந்த பண்ணி அனுப்புங்க, அவங்க gift தருவோம்னு சொல்லுங்க. So kids, what you people are going to do, you are going to do this activity. Write the memory verse, take a clear picture of this and send it to us. So who are doing best will be getting excellent prizes. So you can give to your friend also like this, like a greeting card, so they will like so much. Okay, thank you so much children. Hi cuties, இப்போ என்ன பார்க்க போறோம் தெரியுமா? கதை பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்ல? ஸோ ஒரு ஆண்டி வந்து உங்களுக்காக சூப்பராக கதை சொல்ல போறாங்களா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான கதை கேட்க போகிறோம். அது என்னென்னா யோனாவை பற்றியான கதை. யோனா என்ன பண்ணிகிட்ருப்பார், ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவர்கிட்ட பேசி, நீ எழுந்து நினிவே பட்டணமாகி அந்த பெரிய பட்டணத்துக்கு போய் அந்த ஜனங்களுக்கு நீ பிரசங்கம் பண்ணு, நினிவே அழிக்கப்பட்டு போகும்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்லுவார். ஆனால் யோனா என்ன பண்ணுவான், நினிவே ஜனங்கள் ரொம்ப மோசமானவங்க, அதனால நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நான் வேறு ஒரு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் எழுந்து ஒரு யோசனை பண்ணி தர்சீஸ் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறதுக்காக அவன் போவான். அப்போ போயிட்டு தர்சீஸ்க்கு போகிற ஒரு கப்பலில் ஏறிடுவான். கப்பலில் ஏறி போயிட்டுருக்கும்போது, கப்பல் நடுக்கடலில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு மழை வந்துடும். மழை பெஞ்சு பயங்கரமான அலை, பயங்கரமான புயல் எல்லாம் வரும். அப்போ அந்த கப்பல் வந்து ரொம்ப கப்பல் அலக்கழிக்கும் போது அப்போ தான் யோனாவுக்கு தெரியுது, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போயிட்டோமே, அதனால அந்த தேவன் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவான்.
கப்பல் மூழ்கிற மாதிரி போகும்போது அந்த கப்பலில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அவங்க தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வாங்க. அப்போ அவங்க வந்து யோனாக்கிட்டையும் வந்து நீ எந்திரிச்சு உன் தேவன்கிட்ட போய் நீ வேண்டுதல் செய்யி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யோனா என்ன சொல்லுவானா, இல்லை இது என்னால் தான் நடந்தது, நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இங்கே வந்துட்டேன், அதனால் நீங்கள் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, அப்போ வந்து கடல் அமைதியாயிரும்னு சொல்லுவான். உடனே அவங்களும் அதை கேட்டுட்டு சரி அப்படியே செய்வோம்னு சொல்லிட்டு யோனாவை தூக்கி கடலில் தூக்கி வீசி எறிஞ்சிருவாங்க. யோனா கடலுக்கு அடியில் போகும்போது ஒரு பெரிய திமிங்கலை வந்து யோனாவை முழுங்கிரும். யோனாவை முழுங்கிட்டு அவன் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு 3 நாள் அந்த திமிங்கலை வயிற்றுக்குள்ளேயே இருப்பான். 3 நாள் அதுக்குள்ளே இருந்து அவன் ஜெபம் பண்ணுவான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாதனால தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டு தேவனை நோக்கி கேட்பான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவான். மனம் திரும்பும்போது தான் தேவன் அவனுக்கு மன்னிச்சுட்டு அவனை மன்னிச்சிடுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், மீனுக்கு ஒரு கட்டளை இடுவார். மீன் போய் யோனாவை ஒரு கரை ஓரத்தில் கொண்டு போய் கக்கி விட்டுரும். அப்போது மீன் கரையில் கக்கின உடனே திரும்பவும் யோனாக்கிட்ட தேவன் பேசுவார். நீ நினிவே பட்டணத்துக்கு போய் நீ எச்சரிப்பு கொடுன்னு சொல்லுவார். உடனே அங்கே போயிட்டு ஜனங்கள் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அவன் எச்சரிப்பு சொல்லுவான். நினிவே பட்டணம் அழிஞ்சு போகுது, 40 நாள் அழிஞ்சிரும், அதனால் நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி எல்லாரும் உபவாசம் ஜெபிப்பாங்க. இப்போ ஜெபிக்கிறத பார்த்துட்டு அந்த ராஜாவும் தன்னுடைய ராஜ வஸ்திரங்களாக கலரிட்டு ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து அவரும் உபவாசம் பண்ணுவார். அப்போ தேவன் எல்லா உபவாச ஜெபத்தையும் கேட்டு அவங்களுக்கு மனம் இறங்கி அவங்க விடுவிச்சிருவார். அப்போது யோனா திரும்பவும் கோவப்பட்டு தேவன்கிட்ட வந்து இந்த ஜனங்களுக்கு நீங்கள் இப்படி செய்யலாம், இவங்க வந்து மோசமான ஜனங்களாச்சே அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போது தேவன் அவனுக்கு யோனா கர்த்தர்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த நினிவேயை விட்டு தூரமாக ஒரு இடத்துல போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு நினிவேக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருப்பான். அப்போது திடீர்னு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அந்த மரம் வந்து அழிஞ்சு அவனுக்கு நிழல் கிடைக்காம போயிடும். உடனே திரும்பவும் தேவன்கிட்ட போய் எனக்கு கிடைச்ச அந்த நிழலை கூட நீங்கள் கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி திரும்பவும் முறையிடுவான். அப்போ கர்த்தர் சொல்லுவார், இந்த மரத்தோட நிழலுக்காக நீ இவ்வளோ பரிதேபிக்கிறையே, இந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து அழிஞ்சு போகிறது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும், நான் அவங்களுக்காக பரிதாபிப்பாம இருப்பேனா அப்படின்னு சொல்லுவார். என்ன குட்டீஸ், கதை நல்லா இருந்துச்சா? இந்த கதையில் நாம் என்ன கற்றுக்குறோன்னா, தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம் வச்சிருப்பாரு. அந்த சித்தம் என்னன்னு கேட்டு அதுபடி தான் நம்ம நடந்துக்கணும். அப்படி செய்யாமல் போனால் யோனாவை போல் நமக்கும் பிரச்சனைகள் வரும். அதனால நம்ம எப்பவும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் தேவ சித்தம் என்னன்னு கேட்டு அதன்படி தான் நடந்துக்கணும். ஓகேயா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு அக்கா ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா, நம்ம என்ன மனப்பாட வசனம் படித்தோம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ரைட்டா? ஃபஸ்ட்டு நம்ம இருதயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாவம் நிறைஞ்சு இதே மாதிரி பிளாக்காக என்னென்ன பாவம் நம்ம சொல்லலாம்? நம்ம யூஸ்வலாக என்ன பாவம் செய்வோம்? பொறாமப்படுறது, பொய் சொல்கிறது, கோழி முட்டுறது, இதெல்லாம் செஞ்சது எப்படி இருந்துச்சு? நம்ம இருதயம் பாவம் நிறைஞ்சு இருதயமாக இருந்துச்சு. அந்த பாவம் நிறைஞ்ச இருதயத்தை யார் வந்தா தெரியுமா? ஏசப்பா அவங்க இரத்தத்தால் என்ன பண்ணுறாரு? இரத்தத்தை நமக்காக சிந்தி பரிசுத்தமாக்கிட்டாரு. பரிசுத்தமானோன்னு என்ன ஆச்சு? நம்ம ஹார்ட் வந்து பரிசுத்தமாக ஒயிட்டாக வெள்ளை கலரில் ஆயிடுச்சு. பரிசுத்தம் வந்ததுக்கப்புறம் என்ன வந்துச்சு தெரியுமா? செழிப்பு வந்துச்சா. ஏசப்பா என்ன செய்வாராம்? பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தமாக்கி அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாராம்? செழிப்பை தருவாராம். செழிப்போடு சேர்த்து என்ன தருவாராம் தெரியுமா? எங்கே கூட்டிகிட்டு போவாராம் தெரியுமா? பரலோகம் கூட்டிகிட்டு போவாராம். அதுதான் இன்னைக்கு வசனம். என்ன சொல்லுங்க, செகண்ட் டே விபிஎஸ் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட். உங்களுக்கு பாட்டு, கதை, வசனம் எல்லாமே பிடிச்சிருக்கும், அப்படிதானே? வெரி குட். இப்போ ஜோ பண்ணி முடிக்கலாமா? எல்லாம் கண்ணை மூடி கை கூப்புங்க பார்ப்போம்.
அன்புள்ள இயேசுப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் பிள்ளைகள் மனதில் பதிய, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா விளையாட்டிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா விடாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவித்திலே ஆண்டவரே அப்பா அவர்கள் வளர்க்கவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ ஜீவிக்க, இவர்கள் மூலமாக இவர்கள் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரை சமாதானமாய் ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், கிருபை, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு அருள் செய்வீராக. ஆண்டவராக இயேசுதாமே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல எந்த பாதிப்பும் வராதபடிக்கு எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். சில குட்டீஸ் உங்களுக்கு செகண்ட் டே விபிஎஸ் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அண்ட் தேர்ட் டே விபிஎஸ் நாளைக்கு இருக்கு. நாளையோட நமக்கு விபிஎஸ் முடியுது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க சீக்கிரமா உங்க நேம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.